ஹாய் ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கஷ்டம் தெரியும், உங்களோட போராட்டம் தெரியும். பட் நீங்கள் விடாதீங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக போகிறீங்க. யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நம்புறீங்க. நீங்கள் ஆக போகிறீங்க. உங்களை நீங்கள் நம்புற வரையும் உங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது. உங்கள் நம்பிக்கை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. நான் இப்போ வந்து அவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக என் நண்பர் வந்து இதே மாதிரி ரொம்ப வருஷம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆயிட்டாரு. அது எப்படின்னு நான் அவர் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணார். டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் பண்ணுற பேர் கோர்ஸ் பண்ணார். சைட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணார். என்னன்னா, அந்த டி கோப் கோர்ஸ், அந்த கோர்ஸ் பேர் வந்து டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், டிசிஎம்பாங்க, கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்க பண்ணீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4லயும் அந்த கேட்குறாங்க. அந்த கோர்ஸ் பத்தி, அந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குரூப் 4 ஜாப்ல நீங்க வேலை வாங்குறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டுறவுத்துறையிலையும், கூட்டுறவுத்துறை பேங்க்லையும் அந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு வாய்ப்பு தராங்க. என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, அந்த கூட்டுறவுத்துறை பேங்க்ல வேலைவாய்ப்பு வெளியிட்டாங்க. அது மூலியமா பாஸ் பண்ணி இப்போ வந்து அவர் வந்து ஈஸியா அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆயிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் பண்ணனால ஈஸியா ஈஸியா வந்து இந்த இந்த கூட்டுறவு பேங்க்ல ஒரு ஜாயின் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த எக்ஸாம் கூட்டுறவு பேங்க் வைக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த அந்த எக்ஸாம் வைக்கிறாங்களா கூட்டுறவு பேங்கான வேலை, அதுக்கு 2 பேப்பராங்க. ஒரு பேப்பர் வந்து இந்த டிஎன்பிசி மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்குமா. அந்த ஜெனரல் ஸ்டடிஸ்ல வந்து நீங்க ஆல்ரெடி டிஎன்பிசி படிக்கிறதால நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க. 2வது பேப்பர் தான் அந்த டிகோப்ல இருந்து கேள்விகள் வருமா. இப்போ டிகோப் படிச்சவங்க ஈஸியா இதுல வந்து கிராக் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கோர்ஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க இந்த கூட்டுறவு பேங்க்ல நீங்க வேலை வாங்கிடலாம். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குரூப் 4லயே ரொம்ப பயன்படுங்க. இந்த கோர்ஸ் குரூப் 4லயே ரொம்ப பயன்படும். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப டைம் இருக்கு. அதான் முக்கியமான விஷயம். ஜூலை 20 லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு. அதுக்கான லிங்க் தரேன், டீட்டெயில் தரேன். லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அந்த சைட்ல பாருங்க. அனைத்து மாவட்டத்திலையும் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் இருக்கு. அங்க போய் நீங்க வந்து நேரடியாகவும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். அந்த கோர்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரம் கவர்மெண்ட் ஜாப் வாங்குங்க. கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வாய்ப்பை அதிகப்படுத்திக்கிங்க. என் ஃப்ரெண்டு இப்ப கடைசியா இது மூலியமா அந்த கூட்டுறவுத்துறை மூலியமா வேலைக்கு போயிட்டாரு. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் அவருக்கு நிம்மதியா இருக்காரு. உங்களுக்கும் சீக்கிரம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும். எப்படியோ கூட்டுறவுத்துறை மூலியமாவோ இல்ல டிஎன்பிசி மூலியமாவோ. ஆனா படிக்கிறத வந்து பாடாதீங்க. கண்டிப்பா நீங்க எம்ப்ளாய் ஆக போறீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக போறீங்க. நீங்க ஜெயிக்க போறீங்க. மறக்காம என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.